அப்பப்போ புது ட்ரெஸ் போடுறோம், தினசரி ஸ்வீட் சாப்பிட்றோம். ஆனால் தினசரி பட்டாசு வெடிக்கிறோமா? இல்லை. இப்போ தீபாவளி வரப்போகுது. அந்த தீபாவளிக்கு நம்ம பட்டாசு வெடிச்சா தான் ஒரு கெத்தை, ஒரு மாசை. பொதுவாக பல பேர்த்தினுடைய மனநிலை என்ன இருக்குன்னா, டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குற பொருள் நல்லா இருக்குமான்னு யோசிப்பாங்க. ஸ்ரீ கோகுலம் கிராக்கர்ஸ் 80% டிஸ்கவுண்ட்டோட கொடுக்குறாங்க. அது தரமான பட்டாசா. நீங்கள் கீழே கொடுத்துருக்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள். உங்கள் வீடுகளுக்கே பட்டாசு தேடி வரும். இந்த தீபாவளியை ஸ்ரீ கோகுலம் கிராக்கர்ஸோட கொண்டாடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் தேவரா. கேஜிஎஃப் சீரியஸ், பாகுபலி சீரியஸ். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தெலுங்கு சினிமாக்கள் வந்து எந்த படத்தை எடுத்தாலும் பேன் இண்டியா மூவியாக எடுக்கணும், அது பேன் இண்டியா முழுசும் பேசப்படணுங்கிறதுக்காக அதுக்குண்டான கதையை தேர்வு செய்கிறாங்க, அதுக்குண்டான நடிகர்களை நடிக்க வைக்கிறாங்க. ஆனால் இந்த 2 படங்களுக்கு பிறகு, அதாவது பாகுபலி, கேஜிஎஃப்க்கு பிறகு அவங்க எடுத்த முயற்சி தேவரா உட்பட வெற்றி அடைஞ்சதா இல்லையா அப்படிங்கிறத இந்த திரை விமர்சனத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சரி, இந்த படத்தினுடைய கதை என்ன? இந்த படத்தினுடைய கதை தேவரா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா செங்கடல் பகுதியில் 4 மலை கிராமங்கள் இருக்கும். அந்த மலை கிராமத்தில் ஒரு கிராமத்தினுடைய தலைவர், இவர் ஒரு கிராமத்தினுடைய தலைவர் மலைப்பகுதியில். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சயீப் அலிகான், அவர் ஒரு கிராமத்தினுடைய தலைவர். ஸ்ரீகாந்த், அவர் ஒரு கிராமத்தினுடைய தலைவர். நம்ம கலையரசன் மெட்ராஸ் படத்தில் நடிச்சார் இல்லையா, அவர் வந்து ஒரு மலை கிராமத்து பகுதியினுடைய தலைவர். இவங்க 4 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா செங்கடலை பாதுகாப்பாங்க. எப்படி பாதுகாப்பாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்க நம்ம இந்தியாவிலேருந்து கொள்ளை அடிச்சுக்கிட்டு போகிற பொருட்களை எல்லாத்தையுமே இவங்க அந்த கப்பல்லேருந்து மீட்டெடுத்து திரும்பவும் நம்ம இந்தியாவுக்கு கொடுப்பாங்க. இது காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திரத்துக்கு பிறகு இவங்களை வந்து கடத்தல் கும்பல் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. கடத்தல் பொருட்களை வந்து கொள்ளையடித்து வாங்கிட்டு போயிட்டு உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. இப்படி தான் அந்த மலை கிராம மக்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரெசன்ட் காலத்தில் என்னென்னா, இந்தியாவில் வந்து பெரிய கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடக்குது. உலக நாடுகள்லாம் ஒரு 12 நாடுகள் கலந்துக்குது. இப்போ வந்து சில தீவிரவாத குழுக்கள் வந்து அந்த ஆயுதங்களை வாங்கி நாச வேலை பண்ணுறாங்க அப்படின்னு வந்து போலீஸுக்கு தகவல் தெரியும். போலீஸுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த ஆயுதங்கள் வந்து எப்படி வருதுன்னா, செங்கடல் வழியாக இந்த 4 கிராமத்து தலைவர்களை தான் கடத்தி கொண்டு வராங்க. அதனால் அவங்ககிட்ட சொல்லி இந்த ஆயுத கடத்தலை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து ஒரு போலீஸ் டீம் அனுப்புவாங்க. போலீஸ் டீம் அனுப்பிச்சோன்னா அவங்க வந்து பிரகாஷ் ராஜ்கிட்ட வந்து கேட்பாங்க. பிரகாஷ் ராஜ் அந்த ஊரில் இருக்கிற பெரியவர், அவருக்கு அந்த ஊரினுடைய வரலாறு தெரியும். அவர் சொல்கிற கதை தான் இப்போ நான் சொன்ன உங்களுக்கு இந்த கதை. இப்போ வந்து தாங்கள் கடத்துறது வந்து இந்தியாவை அழிக்கக்கூடிய ஆயுதங்கள். இது வந்து தவறான ஆட்கள்கிட்ட போய் அது வந்து நம்ம இந்திய மக்களையே அழிக்குது. ஏன் குறிப்பாக நம்ம மலை கிராமத்தில் நகரத்துக்கு படிக்க போன இளைஞர்களே இதில் அழிகிறாங்க அப்படின்னு ஹீரோ ஜூனியர் என்டிஆர் கண்டுபிடிச்ச பிறகு அவர் எடுக்கும் முடிவு என்ன, அதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டது அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய கதையை. இந்த படத்தினுடைய ஹீரோ ஜூனியர் என்டிஆர். இவர் வந்து அப்பா மகன் 2 கேரக்டர்கள் நடிச்சிருக்காரு. திமிங்கலத்தையும் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஹீரோக்கள் எல்லாம் வந்து புலியை வேட்டையாடுவாங்க, சிங்கத்தை வேட்டையாடுவாங்க. இவர் வந்து கடல் அரசனுங்கிறதுனால இவர் வந்து சுறா திமிங்கலத்தையும் அதை வேட்டையாடி அது மேலே ஏறி உக்காந்து வருவார். அந்த அளவுக்கு நம்பிக்கை, அவர் உடம்பு ஃபிட்டாக இருக்குது. அவர் அதுக்கு உண்டான அந்த அந்த சுறாவை எப்படி வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணுங்கிறத ஸ்டன் மார்ஸ் வந்து லாஜிக்காக பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு நபர் வந்து ஆயுதங்களை கடத்துறவங்களுக்கு நம்ம துணை போகிறோம்னு தெரிஞ்ச பின்னாடி சயீப் அலிகான், கலையரசன் மற்ற தன்னுடைய சக தலைவர்களே இவர் எச்சரித்து அவங்களால் வந்து பழிவாங்கப்படும் போது ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. கலையரசன் அவருக்கு வந்து பாசிட்டிவ் ரோல் கிடையாது, நெகட்டிவ் ரோல் தான். சயீப் அலிகான் அவர் தான் முழு படத்தினுடைய வில்லனுமே. அவர் வந்து ஜூனியர் என்டிஆருக்கும் அப்பாவுக்கும் வில்லனாக இருப்பார், மகனுக்கும் வில்லனாக இருப்பார். அதுக்கடுத்து ஸ்ரீகாந்த் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னால் எதுவுமே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தலைவர். இதுமாதிரி நல்ல வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தினுடைய பெரிய பின்னடைவு என்னென்னா, படத்தினுடைய நீளம் தான் 3 மணி நேரம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுப்பாக போச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து தேவரா இருக்காரா இல்லையா, அவர் தான் ஜூனியர் என்டிஆர் அப்பா, இருக்காரா இல்லையான்னு இந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கேட்டுட்டு இருக்காங்க. ஜூனியர் என்டிஆர் மகன் கேரக்டர் காட்டுவாங்க. அவர் வந்து பயந்தாங்கோலி, அப்பா மாதிரி தைரியம் இல்லாதவர் அப்படின்னு காட்டுவாங்க. அதுவும் ரொம்ப நீளமாக இருக்குது. தேவரா இருக்காரா இல்லையா, அடுத்து வந்து இவர் பேர் வாரா என்ன பண்ணுறாரு, இது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இழுத்துட்டு வந்ததுனால இந்த படத்தினோட நீளம் வந்து பெரிய சோர்வு உருவாக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 லொக்கேஷன், ஒன்று கடல் அல்லது வந்து மலை கிராமம். இந்த 2க்குள்ளே பார்த்த நடிகர்களே பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அவங்களே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களே ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் உண்மையாலும் பெரிய சலிப்பு. இதை வந்து ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணி இது வந்து இவங்க வந்து சந்திக்கக்கூடிய மனிதர்கள் அல்லது வேறு கேரக்டரைசேஷன் காட்டியிருந்தாங்கன்னா படம் கொஞ்சம் அந்த நீளமாக இருந்தாலுமே ரசிக்கிற மாதிரி இருந்திருக்கும். இந்த படம் பேன் இண்டியா மூவிங்கிறதுனால இதில் வந்து அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு, ரத்னவேல் வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து இங்கே தமிழ் டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் இருக்கிறதுனால இது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு படமாக தோணுது. இந்த படத்தை இயக்கியிருக்காரு கொரட்லா சிவா. இவர் வந்து இந்த படத்தை வந்து தமிழ் ரசிகர்களுக்காக இருக்கல, பேன் இண்டியா மூவி அப்படின்னு பிளான் பண்ணி எடுத்திருக்காரு. ஆனால் அந்த பேன் இண்டியா மூவி நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அது வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்குது. இப்போ நான் சொன்னது இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் தான்.
அடுத்தது வந்து இந்த படத்தினுடைய செகண்ட் பார்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது அதையாவது கொஞ்சம் பெரிய வெற்றிகரமாக ஓட வைக்கிறதுக்கான முயற்சி இந்த டீம் எடுக்கணும். மணி டாக்ஸ் நேயர்களே, இந்த படத்தை வந்து ஒரு மாற்று சினிமானா ஆர்ட் மூவி மாதிரி கிடையாது. ஆக்ஷன் ரசிகர்களுக்கு, ஒரு புது டோன ரசிகர்களுக்கு போய் உட்காந்து ஒரு ட்ரிப்பை பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.